கவிதா, யார் வந்திருக்காங்க பாரு. ஆண்டி, சென்னைக்கு போய் அத்தையை கூட்டிட்டு வந்தாச்சு. வரவே மாட்டேனாங்க. நாங்க தான் அடம் பிடிச்சு கூட்டிட்டு வந்தோம். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னால் தானே உங்களுக்கு மன கஷ்டம். நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ இந்த மாதிரி பண்ணலன்னா நான் தெரிந்திருப்பேனா? ஆமா கவிதா, நீ மட்டும் என் மகன் கிட்ட என்ன காட்டி கொடுக்காம இருந்திருந்தேன்னா நான் அதே மாதிரி தப்புக்கு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பேன். இப்ப நான் நல்லவளா புது மனுஷியா மாறதுக்கு காரணமே நீதான். நியாயமா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நன்றி. அப்போ உங்களுக்கு என் மேல கோவமே இல்லையா? 1% கூட கோவமே இல்ல. நீ கௌரியோட தங்க கவிதா. அவ உடம்புல ஓடுற ரத்தம் தானே உன் உடம்புலயும் ஓடுது. தெரியாம கூட இனி ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். ஓகே? அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னால குடும்பம் 2 பட்டு போச்சேன்னு ரொம்ப உறுத்தலா இருந்தது. இனிமே நிம்மதியா இருக்கும். அக்கா, நாங்க புறப்படுறோம். நான் இந்த வீட்ல காலை வச்சது வேற ஒரு காரணத்துக்காக. ஆனா இப்ப நடந்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அந்த சந்தோஷத்தோட நானும் என் அம்மாவும் இந்த ஊரை விட்டே போயிடுறோம். எங்களை தடுக்காம சந்தோஷமா அனுப்பி வைக்கா. சான்ஸே இல்ல. நீ எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். நான் இந்த வீட்ல நிலையா வாழணும்னு தானே நீ மாலையை கழட்டி போட்டு கல்யாணத்தை நிறுத்தின. இப்ப நான் சொல்றேன், உன்னோட நினைப்பு நடக்காது. அக்கா, உன் பிரச்சனை வேற, ஏன் பிரச்சனை வேற. என்ன உன் பிரச்சனை? 6 மாசத்துல நீ செத்து போயிடுவேன்னு டாக்டர் சொல்லிருக்காரு, அதானே? சொல்லு, அதானே உன் பிரச்சனை? என்னக்கா நீ உயிர் போற பிரச்சனைய ரொம்ப சாதாரணமா கேக்குற? எனக்கு இது சாதாரண பிரச்சனை தான். தெரியாம தான் கேக்குறேன். டாக்டர் சொன்னதெல்லாம் நடந்துருமா? சொல்லு, டாக்டர் சொல்றதெல்லாம் நடந்துருமா? இத பாரு கவிதா, நான் சொல்றேன், மருத்துவத்தை தாண்டி டாக்டரை தாண்டி கடவுள்னு ஒண்ணு இருக்கு. அது நம்மள கைவிடாது. இந்த கஸ்தூரி அம்மாவோட நம்பிக்கை மட்டுமே உன்னை இத்தனை வருஷமா காப்பாத்திருக்கு. அவங்க ஒருத்தரோட பிரார்த்தனை மட்டுமே உன்னை காப்பாத்திருக்கிறப்போ இப்போ உன்னை சுத்தி நான் இருக்கேன், அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, தங்கச்சி மனோகரி, சங்கரி, ஈஸ்வரி எல்லாருமே இருக்காங்க. கூடவே நானும் என் மகனும் இருக்கோம். எங்க பிரார்த்தனை நிச்சயமா உன்னை காப்பாத்தும் கவிதா. கவிதா, இனிமே உனக்கு 2 அம்மா இல்ல, என்னோட சேர்த்து 3 அம்மா. எனக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு நான் பல நாள் யோசிச்சிருக்கேன். ஆனா இப்ப சொல்றேன், நீ எனக்கும் பொண்ணுதான். பக்கத்துல வரணும்னு தோணுதா? சொல்லு, நம்ம பொண்டாட்டி தானேன்னு உரிமை எடுத்துக்க ஆசை வந்துருச்சா? வராதா பின்ன, நீ அழகா இருக்கல. அடி செருப்பால. பொம்பளைங்களை வெறும் போக பொருளா மட்டுமே பாக்குறவங்கள மாதிரி ஆம்பளைங்க பார்வை மாறவே மாறாதா? பொம்பளைங்களுக்கு ஒரு மனசு இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அதை மதிக்க பாருங்க. அப்புறம் நாங்க கல்லனாலும் கணவன், புல்லனாலும் புருஷன்ற பழைய ஃபார்முலாவை ரிவர்ஸ்ல கொண்டு வரோம். இங்க பாரு சங்கரி, நான் நல்லவனா மாறிட்டு வரேன்னு என் மனசுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் செஞ்ச பழைய தப்பெல்லாம் மறந்து மன்னிச்சு என்ன அம்மா வாக்க பாக்குறியா? ஹலோ மிஸ்டர் ஃப்ராட், நீ என்ன மட்டும் ஏமாத்திருந்தா நான் போனா போதுன்னு பொறுத்துட்டு போயிருந்திருப்பேன். நீ என்னோட சேர்த்து எங்க அம்மாவையும் ஏமாத்திருக்க. இங்க பார், இந்த தாலி மட்டும் தான் என்ன டச் பண்ணணும்.
ஏதோ என் அண்ணன் தங்கதுரை என் அண்ணி காஞ்சனா சொன்னாங்களேன்னு உன்னை இந்த வீட்ல நான் தங்க வச்சிருக்கேன். வேற எதுக்கும் ஆசைப்பட்டு வாடகை இல்லாத வாழ்க்கைய வாழணும்னு நீ ஆசைப்படாத. சங்கரி, என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? இங்க பார், நான் ரொம்ப கோவமா இருக்கேன். மரியாதையா வெளியே போயிடு. போறியா இல்லையா வெளியே? இங்க பார், சத்தம் போட்டு அண்ணா அண்ணிய நான் வர வச்சுற. மரியாதை வெளியே போ. இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், நானாவது 10 பைசா திருட, ஆனா அவங்க பல கோடி திருடங்க. அவங்கள பத்தி உனக்கு முழுசா தெரியாது. கேக்குற மூட் இருந்தா கேளு. ஏன்னா சொல்ற மூட்ல நான் இருக்கேன். என்ன டபுள் மீனிங் டயலாக்கா? போற போக்க பார்த்தா நீ ரொம்ப நாள் வெளியே இருக்க மாட்ட போல. நாளைக்கே வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறேன்னு ஒரே ஒரு புகார் கொடுத்தா போதும். மாப்ள கைய பிடிக்க நினைக்க மாட்டாரு, லாக்அப்ல கம்பிய புடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பாரு. என்ன போலீஸ்ல புகார் கொடுக்கவா? என்ன பேச்சை காணோம்? என் அருமை பொஞ்சாதி, வெள்ளையா இருக்கேன்னு பாலிடால பாலா பாக்குறேன். ஒரு நாள் அந்த தங்கத்துறை எவ்வளவு தப்பானவன், அந்த காஞ்சனா எவ்வளவு மட்டமானவன் உனக்கு தெரிய வரும். அப்ப தாஸ் மாமான்னு ஓடோடி வருவ. அப்ப பாத்துக்கிறேன். இங்க பார், நல்லதோ கெட்டதோ இனிமே எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் அண்ணிதான். உனக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு எஞ்சி வெளியே போயிட்டே இரு. அம்மா, ஐயோ போதும்மா, சொன்னா கேளுமா. அம்மா, உனக்கு ஏதாவது ஆகி தொலைக்க போதும்மா. அம்மா, எவ்வளவு டயர்டா இருக்கு தெரியுமா? ச்சே, எக்கேடோ கெட்டு போ. எனக்கு என்ன வந்துச்சு? மனோகரி, தனியாவா வந்த? இல்லக்கா, அம்மாவோட தான் வந்தேன். ஆனா இப்ப ஏண்டா அம்மாவோட வந்தோன்னு ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? உனக்கு நல்லது நடக்கணும்னு 3 மணி நேரமா அடிப்பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாரு. 3 மணி நேரமாவா? அவங்களால முடியல. இருந்தாலும் 108 தடவை சுத்தி சுத்தி வந்தாதான் உனக்கு நல்லது நடக்கும், நீ குணமாவேன்னு சொல்லி தன்னைத்தானே வருத்திக்கிறாங்க. இது கடைசி சொத்து. அவங்களால காலை தூக்க கூட முடியல. அங்க பாரு. அம்மா, அம்மா, கவிதா, போதும்மா, எனக்காக சிரமப்படாத. இதோட நிறுத்திக்கோமா. இத கடைசி சொத்துமா, இன்னும் 4 அடிதான் இருக்கு. நீங்க போய் இருங்க, நான் சுத்திட்டு வந்துடுறேன். என்ன கௌரி, உனக்கு இப்ப ஹாப்பி தானே? உங்க காதல் கணவர் உங்களுக்கே கிடைச்சிட்டாரு, மகிழ்ச்சி தானே? இல்ல மேடம், அப்போ அவர் கேட்ட டைவர்ஸ இப்போ நான் அவருக்கு கொடுக்க தயாரா இருக்கேன்.
ஓ